செக்ஷனுக்கு நம்ம வந்து வேறு மாடலுக்குள்ளே போனோம். அதே பாஸ்வேர்டு இது போட்டுக்கிட்டு ஐசோ டிராஃப்ட் இருக்குல்ல அதில் போகணும். ஓகே, ஸோ ஐசோ டிராஃப்டில் போனோடனே ஒரு நிமிஷம் வரும். ஸோ ஐசோ டிராஃப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, அது ஓப்பன் ஆகிடும். தென் நான் என்ன பண்ணுறேன்னா ஜான் ஸோ கலர் சேஞ்சஸ் சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்து இந்த வால் வந்து என்ன சொல்லுவாங்க, டாட்டரில் காமிக்க சொல்லுவாங்க. ஓகே, அந்த டைமில் இப்போ பாருங்கள், இங்கே வந்து வால் வந்து லைனில் இருக்குது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா டாட்டரில் இருக்கும். நான் என்ன பண்ணேன்னா இந்த வால்வை கிளிக் பண்ணி எம்டிஓசி ஆஃப் எம்டிஓசி டிஓடிடி டாட்டட் கொடுத்துட்டிங்கன்னா அது டாட்டட் ஆகிடும். ஓகே, இது வந்து நம்ம இப்படி யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த வால் வந்து சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல வேற ஏதாவது ஒரு பைப்பிங் வருது. ஓகேங்களா, இது வந்து டைன்ல முடியுது, ஏதாச்சும் ஒரு கேஸ் இருக்கும் ப்ரோ, நம்ம இதுன்னு சொல்ல முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து இது வந்து ஒரு டைன் பாயிண்டோட முடியுதுன்னு வைங்களேன், அந்த டைம்ல இதை ஹைலைட் பண்ணி காமிக்க சொல்லுவாங்க, டாட்டடா காமிக்க சொல்லுவாங்க. அந்த டைம்ல அது யூஸ் ஆகும். நம்ம இதுன்னு சொல்ல முடியாது, நிறைய கேசஸ் இருக்கு. ஓகே, இது நம்மளுக்கு இது தெரிஞ்சாலே போதும், அவங்க சொல்லும்போது நம்ம டக்குன்னு இது போட்டு இது பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கமாண்ட். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன், எனக்கு வந்து சப்போர்ட்ஸில் கேஸ்கெட் இந்த வால்வு ஸ்விங் வால் எனக்கு வேணாம், செக் வால் எனக்கு வந்து டாட்டரில் காமிக்கணும், ப்ளஸ் எம்டிஓசியில் காமிக்கக்கூடாதுன்னா என்ன பண்ணுவோம், ஸ்விங் வால்னா செக் வால் இந்த வால். ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், எம்டிஓசி ஆஃப் எம்டிஓசி டாட்டட் கொடுத்துட்டு சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணிட்டு தான் நீங்கள் இது ஐசோமெட்ரிக் எடுக்கணும், எல்லாம் வராது. சேவ் பண்ணால் தான் அப்டேட் ஆகும். போயிடுச்சு பார்த்தீங்களா. அகைன் உங்களுக்கு வேணும்னா எம்டிஓசி ஆன் கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு எடுக்கும். வந்துடுச்சா ஸ்விங். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்கு, இப்போ வந்து இங்க பாத்தீங்கன்னா ஸோ இதுல வந்து நம்ம இது கொடுத்துருக்கோம், என்னது ட்ரேசிங் கொடுத்துருக்கோம், ட்ரேசிங் வந்துருக்கு. ஓகே, ஸோ ட்ரேசிங் இது வந்துருக்கு. தென் வந்து இப்போ எனக்கு வந்து ஃப்ளோ காமிக்கணும், எங்கேருந்து எங்கே போகுதுன்னு காமிக்கல பாருங்க. இங்கே ஒரே ஒரு ஃப்ளோ இருக்கும், ஃப்ளோ டைரெக்ஷன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளோ டைரெக்ஷனே இல்லை, கரெக்டா. ஸோ நம்மளுக்கு எப்படி தெரியும் எங்கேருந்து எங்கே போகுதுன்னு. ஸோ உங்களுக்கு ஃப்ளோ டைரெக்ஷன் வரணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, எக்ஸாம்பிள் எனக்கு இங்கே ஒரு ஃப்ளோ டைரெக்ஷன் வேணும், அப்படி இல்லைன்னா இங்கே இந்த இடத்துல வெர்டிகலாக ஒரு ஃப்ளோ டைரெக்ஷன் வேணுங்களா, ஒன்றும் இல்லை, இதை கிளிக் பண்ணுங்க, இதுதான் அது. ஓகே, இந்த வெர்டிகல் பைப் தான் அது. அட்டா கிரியேட் பண்ணுங்க, நியூ அட்டா, சூ ஆல், எஃப் கனெக்ட், எம்டிஓசி ஆஃப் கொடுத்துக்கோங்க. அது எம்டிஓசியில் வரக்கூடாது, அட்டா வரக்கூடாது. ஓகே, கொடுத்துக்கிட்டு என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ண உடனே ஜென்ரலாக ஒரு அட்டா வரும், ஓகே கொடுங்க. ஓகே, ஸோ ஓகே கொடுத்துக்கிட்டு அட்டி ஃப்ளோன்னு போகணும். அட்டி ஃப்ளோ மீன்ஸ் அந்த ஏரோ வர்றதுக்கு ஐசோமெட்ரிக்கில் அது மீனிங் வந்து அட்டி ஃப்ளோ பண்ணணும். ஓகே, ஆக்சஸ் அட் சின்னு போடுங்க. ஸோ அந்த இடத்துல இருக்கு அட்டா. ஓகே, எஃப்ல ஒன்று கொடுத்தீங்கன்னா வரும். ஸோ அந்த இடத்துல இருக்கு. எனக்கு வந்து ஒரு 300-500 ரூபாய் கீழே இறங்கணும். நான் என்ன பண்ணுறேன், நான் கிளியா 500 கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஆக்சஸ் அட் சி கொடுத்தீங்கன்னா
கீழே இறங்கிடுச்சா? ஸோ இறங்கின உடனே சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிக்கிட்டு பைப்பில் போய் ஐசோமெட்ரிக் பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா இங்கே ஏர் வந்துடுச்சா? அதுதான், அதில் நம்ம அந்த மாதிரி போகணும். இப்போ எனக்கு இங்கே ஒன்று வேணும்னா அதே மாதிரி என்ன பண்ணோம், இங்கேனா இந்த ஒரு இந்த இடத்துல. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், நியூ அட்டா சூ ஆல் எஃப் கனெக்ட் எம்டிஓசி ஆஃப். இதெல்லாம் நீங்கள் அட்டா தான் எம்டிஓசி ஆஃப் பண்ணிக்கணும். ஓகே, அட்டி ஃப்ளோ கிளியர் 1500 mm நான் மூவ் ஆகும். சேவ் பண்ணுறேன். பைப் ஐசோமெட்ரிக்கில் போகிறேன். இங்கே வந்துருச்சா? ஸோ நீங்கள் எவ்வளோ வேணுமோ நீங்கள் கிளியர் கொடுத்து மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஃப்ளோ போடணும். ஓகே, அட்டி ஃப்ளோ போடுறோம். அட்டா மீன்ஸ் அட்டாச்மெண்ட் ப்ரோ. அட்டாச்மெண்ட் தான் அட்டான்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ சில இடத்துல வந்து நம்ம வந்து மாடலை வந்து கரெக்டாக நம்ம யூஸ் பண்ண முடியாது. சில மாடல்ஸ்லாம் கரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. அந்த இடத்துல வந்து நம்ம அட்டாச்மெண்ட் போட்டு நம்ம வந்து ஒரு செகண்ட் வே, அது புரியுதுங்களா? செகண்ட் வேயா நம்ம அதை யூஸ் பண்ணிப்போம். நம்மளுக்கு வேணுன்ற விஷயத்த நம்ம செகண்ட் வேவா யூஸ் பண்றது. ஸோ ஸோ நெக்ஸ்ட் வந்து வேற என்ன இருக்கு? ஓகே, ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து ஹலோ, இப்போ இந்த இடத்துல ஐசோமெட்ரிக் இருக்கு. ஓகே, எனக்கு வந்து இந்த இடத்துல இந்த எல்போல இருந்து பிரிஞ்சு இது ஒரு ஐசோமெட்ரிக்கா, இது ஐசோமெட்ரிக்கா வேணும். இங்க இது ஒன்று வேணும், இது ரெண்டாவது பேஜா வேணும். ஓகே, அந்த மாதிரி கேஸ்ல இந்த எல்போல நம்ம பிரிக்கணும். இல்லைன்னா வந்து இந்த ஃபிளாஞ்சோட பிரிக்கிறேன்னு வைங்களேன். ஓகே, ஃபிளாஞ்சுக்கு அப்புறம் இல்லை எல்போலே வச்சுக்கோங்க. எல்போலே பிரிக்கிறேன்னா இந்த எல்போ கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு ஹோமில் போயிட்டு அட்ரிபியூட்ஸில் போங்க. அட்ரிபியூட்ஸில் இல்லை, சாரி, அந்த எல்போ கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோம், அட்டா கிரியேட் பண்ணோம். நியூ அட்டா சூ ஆல் எஃப் கனெக்ட். தென் அட்டா கிரியேட் பண்ணுறோமா? கிரியேட் பண்ணிவிட்டு அந்த அட்டாவை கிளிக் பண்ணிக்கிட்டு அட்ரிபியூட்ஸில் போனோம். அட்ரிபியூட்ஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே அட்டி டைப்னு ஒன்று இருக்கும். இங்கே அட்டி டைப் இருக்கா? இந்த அட்டி டைப்பில் நம்ம என்ன பண்ணோம்னா 4 டைம் எக்ஸ் பண்ணோம். 1 2 3 4 போட்டு என்டர் பண்ணணும். என்டர் பண்ணி சேவ் பண்ணணும். சேவ் பண்ணிட்டீங்கன்னா தென் இதில் வந்து பைப்பிங்கில் வந்து இது ஒரு எரர் இருக்கு. ஸோ சம்திங் ஹேப்பன்ஸ். ஸோ இந்த இடத்துல இதுவா கிரியேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் எஃப் கனெக்ட் நெக்ஸ்ட் த்ரூ சி சேவ் பைப் வீப் ஹோல் 6 வீப் ஹோல் ஒரு சப்போர்ட் சைஸ். ஓகே ஓகே, சப்போர்ட்டு
delete save. Okay, do not cut hole in pipe. Okay, புரியுது. ஸோ அந்த இடத்துல நம்ம அட்டா போட முடியாது, ஏன்னா நம்ம நேற்று வந்து இங்கே ட்ரினியன் சப்போர்ட் போட்டிருந்தோம் கரெக்டாக. அந்த இடத்துல ட்ரினியன் சப்போர்ட் இருக்கு. அந்த ட்ரினியன் சப்போர்ட் வந்து நம்ம இங்கே இருக்கு சப்போர்ட்ஸ் ஏரியா 1. ஓகேவா? ஸோ இங்கே ட்ரினியன் சப்போர்ட் இருக்கு. ஸோ எக்ஸாம்பிள் நான் இங்கே இருந்து கட் பண்ணுறேன். நியூ அட்டா to all connect. Okay, so t type q t type. So q t type கூட நீங்க போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு கோலன் 1 டபுள் கோலனா நம்ம ஒரு ஸோ வந்தீங்கன்னா டி டைப் கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுவாங்க. சேவ் பண்ணிட்டு பைப்பிங் தெரிய மாட்டேங்குது. இந்த ஒரு something wrong. Zero zero போகணும். இந்த வால்வுக்கு அப்புறம் நம்ம போட்டுருவோம். அதுக்கப்புறம் கரெக்ட். ஓகே, something error. Okay, so
சரி, இங்கே வந்துருக்கு பாருங்க கரெக்டாக. ஸோ நான் என்ன பண்ணேன், இந்த இடத்துல போட்டு இந்த இடத்தோட எனக்கு முடியணும்னு சொல்லிட்டு இந்த எல்போக்கு அப்புறம் அட்டாக் கிரியேட் பண்ணியிருக்கேன். கிரியேட் பண்ணிவிட்டு ஹோமில் போயிட்டு அட்ரிபியூட்ஸில் போயிட்டு அட்டி டைப்னு இருக்கும். அட்டி டைப்பில் 4 டைம்ஸ் எக்ஸ் போடுங்க. எல்போ இந்த அட்டாவை கிளிக் பண்ணிட்டு தான் நீங்கள் இதில் போகணும். அப்போ இதில் தான் அட்டி டைப்னு இருக்கும். அது இருக்கு பாருங்க. ஓகே, 4 டைம்ஸ் போட்டிங்கன்னா இங்கே ஸ்ப்ளிட் ஆகிடும். ஓகே, ஸோ நம்ம எவ்வளோ எத்தனை வேணும்னாலும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா வரும், ஸ்ப்ளிட் ஆயிடுச்சா. இப்போ எனக்கு இங்கே ஸ்ப்ளிட் ஆகும்னா அதே மாதிரி என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல போயிட்டு அதே தான் டைப்பு. ஓகே, டேபிள்ஸில் வாங்க, வந்து 1 2 3 4 என்டர், சேவ். இந்த ஸ்லோ பைப் கிளிக் பண்ணுங்க, பைப்பிங் புரியுதுங்களா. இங்கே ஃபஸ்ட்டு கட் பண்ணேன், அப்புறம் இங்கே வருது, இங்கே கட் பண்ணேன், கட் ஆயிடுச்சா. ஸோ எத்தனை ஐசோமெட்ரிக் வேணுமாலும் நீங்கள் இந்த மாதிரி இந்த டைப் கொடுத்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஆமாம், நம்மளுக்கு இன்கேஸ் ரிக்குவயர்மெண்ட் இருக்குது இந்த ஐசோமெட்ரிக்கை பிரிக்கணும்னா இந்த மாதிரி டைப்பில் பிரிக்கணும். ஓகே, இப்போ வந்து எனக்கு இங்கே ஏதாச்சும் எழுதணும்னு வைங்களேன், உங்களுக்கு ஏதாச்சும் ஐசோமெட்ரிக்கில் தெரியணும், இங்கே ஏதாவது எழுதுகிற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, எனக்கு வந்து இந்த ஐசோமெட்ரிக்கில் இந்த இடத்துல வந்து ஸ்லோப் லைன் எழுதணும், சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், அதுவும் அட்டா தான் கிரியேட் பண்ணுவோம். எல்லாத்துக்குமே அட்டா தான், அட்டா கிரியேட் பண்ணிவிட்டு QS டெக்ஸ்ட்னு போடுங்க. ஓகே, அன்செட்னு இருக்கும். இது டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் போயிட்டு ஸ்லோப் லைன் எழுதுறேன். சிங்கிள் கோலன், ஸ்லோப் லைன் சிங்கிள் கோலன் வரும். ஸ்லோப் லைன் எழுதிட்டிங்கன்னா சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு அகைன் வந்து ஸ்லோப்பில் போங்க, பைப்பிங்கில் போங்க, செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். வந்திருக்கா. ஸோ நான் வந்து இப்போ இது மூவ் பண்ணல, மூவ் பண்ணிக்கிறேன்னு வைங்களேன். ஸோ இங்கே கிரியேட் பண்ணியிருக்கேனா, எஸ் இல்லை இங்கேயா. ஸோ இங்கே கிரியேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியலன்னா ஆக்சஸ் ஆன் போட்டுக்கிட்டு ஆக்சஸ் சின்னு போடுங்க. விட்டிங்கன்னா நீங்கள் எது செலக்ட் பண்ணுறீங்களோ அது வரும், அது காமிக்கும். முதல்ல ஆக்சஸ் சின்னு அகைன் போடணும். ஓகே, ஸோ இதில் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா QXText கொடுத்தேன், மாற்றிருக்கேன் ஸ்லோப் லைனாக. ஸோ இது வந்து நான் இங்கே இருக்கிறதால இங்கே சென்டராக மூவ் பண்ணுவீங்களேன். பை W ஒரு 3000 போட்டுக்கிறேன், இல்லைனா 2500, 5000 நம்ம போட்டோம். போட்டுக்கிட்டு என்டர் பண்ணுங்கள், ஆக்சிஸ் சின்னு போடுங்க. வந்துருச்சா. பைப்பிங்கில் போங்க, பைப்பில் போங்க, வந்துருச்சா ஸ்லோப் லைன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் எழுதணும்னா நீங்கள் அட்டாக் கிரியேட் பண்ணி தான் எழுத முடியும். ஓகே, நீங்கள் அப்படியெல்லாம் கமெண்ட்ஸில் எழுத முடியாது. உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் எழுத சொன்னாங்கன்னா ஐசோமெட்ரிக்கில் இப்படி எழுதணும். ஓகே, இது வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணுறது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இந்த ஐசோமெட்ரிக்கை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா
இது முடிச்சா சிஹெச்சின்னு நம்ம பார்க்குறோம். சிஹெச்சி பார்க்குறோம். எரர்ஸ் பாருங்கள், எதுவுமே நோ டேட்டா இன்கன்சிஸ்டன்சின்னு இருக்குது. ஸோ நோ எரர்ஸ். இன்கேஸ் எரர் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், ஒன்றும் இல்லை, ரீகனெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் த்ரூ சி கொடுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த காம்பனண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் த்ரூ சி கொடுத்துட்டே போங்க. லாஸ்ட் வரைக்கும் இங்கே வருது பாருங்கள். லாஸ்ட் வரைக்கும் கொடுத்துட்டே போங்க. கொடுத்துட்டு போயிட்டு ஹெட் டெயில் கனெக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்துடும். நீங்கள் எப்போ எக்ஸ்ட்ராக்ட் ஆகாதுன்னா, நீங்கள் டீ வந்து பிரான்ச் அப்படியே விட்டுருப்பீங்க. டீ பிரான்ச் கண்டினியூ பண்ணாமல், டீயோ வாலெட்டோ இல்லை வந்து ஹெட் டெயில் கனெக்ட் பண்ணாமல், ஓகேங்களா, அந்த மாதிரி டைமில் வந்து உங்களுக்கு எரர் வரும், ஐசோ எக்ஸ்ட்ராக்ட் ஆகாது. ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸோ இது வந்து எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னா, ஸோ இவ்வளோ தான். இந்த எரர்ஸ் கிரியேட் பண்ணுறது, இந்த எக்ஸ்ட்ராக்ட்ஸ் போடுறது, ஐசோமெட்ரிக் பிரிக்கிறது, ஆரோ போடுறது, ஓகேங்களா, இதுதான். ஸோ பார்த்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்லோப் லைன் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிக்கிட்டு QCன்னு கொடுக்குறேன். QC கொடுத்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் வரும். அந்த பேக் ஸ்லாஷோட காப்பி பண்ணிக்கோங்க. இதுக்கு வாங்க, ஐசோமெட்ரிக். ஓகே, இந்த ஐசோ டிராஃப்ட் இதில் வந்தோன்னா ஒன்றுமே இல்லை. நீங்கள் எதுவும் பெருசாக ஒன்றும் இங்கே ஒன்றும் கிடையாது. நீங்கள் மாடலில் தான் எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஜஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் பண்ணுவீங்க. ஓகே, சேவ் ஒர்க்கு கெட் ஒர்க் கொடுத்து தான் ஆகணும் நீங்கள். அப்போ தான் அப்டேட் ஆகும் இதில், இல்லைனா அப்டேட் ஆகாது. நீங்கள் அங்கே போய் ஒரு சின்னதாக ஒரு லைட்டாக நவுத்தினாலும் இங்கே சேவ் ஒர்க் கெட் ஒர்க் கொடுத்து தான் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். இல்லைனா ஓல்டுலேயே இருக்கும், அப்கிரேட் ஆகாது. ஒன்று. ரெண்டாவது, டிஸ்பிளேல போயிட்டு கமாண்ட் விண்டோ கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஓப்பன் ஆகிடும். ஓகே, தென் வந்து டிஸ்பிளேல போயிட்டு மாடல் எக்ஸ்ப்ளோரர் ஆல்ரெடி இருக்கு, நம்ம அந்த எக்ஸ்ப்ளோரர் இதில் இருக்குது. ஓகே, நாங்கள் காப்பி பண்ணல, அது இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா கரெக்டாக அதில் போய் உட்காந்துக்கும். ஏன்னா வந்து ஒரு ப்ராஜெக்டில் ஒரு பைப்பிங்னா 1 2 இருக்காது, 200 300 400 பைப்பிங் மேலே இருக்கும். நீங்கள் தேடிட்டு இருக்க முடியாது. அதனால நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணி அடிச்சிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும். தென் வந்து ஐசோமெட்ரிக்கில் போங்க, இது கிளிக் பண்ணிக்கோங்க. ஐசோமெட்ரிக்கில் போங்க, ஸ்டாண்டர்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸ்டாண்டர்ட் கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கொடுத்துருப்பாங்க, இதில் தான் நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், இதில் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை செலக்ட் பண்ணணும். ஓகே, ஸ்டாண்டர்ட் ஐசோ ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து கிராக் வெர்ஷனில் ப்ரிவியூன்னு இருக்குல்ல, ஐசோ, இது கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ளைன்னு கொடுங்க. அப்ளைன்னு கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். க்ளோஸ் பண்ணுங்கள், டிஸ்மிஸ் பண்ணுங்கள், இதில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம அங்கே பிரித்தோம்ல, அது மூணுமே இதில் வந்துருச்சு பாருங்கள். ஸோ இந்த பேஜில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு இது டீட்டெயில்ஸ் இருக்கும். ஃபேப்ரிகேஷன் மெட்டீரியல்ஸ்க்கு இதில் என்னென்னு இதில் டீட்டெயில்ஸ் இருக்கும், இதில் என்னென்னு இதில் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து நம்ம ஐசோமெட்ரிக் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ இந்த கீழே இருக்கிற இந்த இதெல்லாம் வந்து இது டிஃபால்ட்டாகவே வந்து அட்மின் செட் பண்ணிடுவாங்க. என்ன ப்ராஜெக்ட்டு, என்ன டேட்டு, சாரி என்ன ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே இதில் வந்து அட்மிட் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ நமக்கு ஜஸ்ட் புரியல, டெம்ப்ளேட் செட்டிங்லாம் அவங்க பண்ணிடுவாங்க. டெம்ப்ளேட் செட்டிங்கு வித்து அதுக்குள்ளே இருக்கிற டீட்டெயில்ஸ். டெம்ப்ளேட் செட்டிங் அவங்க ஆல்ரெடி பண்ணியிருப்பாங்க, அதுக்குள்ளே இருக்கிற டீட்டெயில்ஸ் அவங்களே பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ அதில் வந்து நம்ம வந்து போயிட்டு பண்ணிக்கலாம். இப்போ இந்த இதில் வந்து எனக்கு ப்ரெஷர் ஆட் பண்ணணும், டெம்பரேச்சர் ஆட் பண்ணணும்னா கியூ டெம்ப்னு கொடுங்க. கியூ டெம்ப்னு வரும், இந்த மாதிரி வரும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், பேக் ஸ்லாஷ் போட்டு எவ்வளோ டெம்பரேச்சரோ டிகிரி செல்சியஸ் அவ்வளோ போட்டுக்கோங்க. வரும் நினைக்கிறேன். ப்ரெஷர் 15. ஸோ அப்படியே நீங்கள் மாற்றிக்க வேண்டியதான். கோலம்லாம் இல்லை, அப்படியே போட்டு எத்தனை டிகிரி செல்சியஸோ நீங்கள் போட்டு ஆட் பண்ணிக்க வேண்டியதான். புரியுதுங்களா. கியூ டெம்பரேச்சர், ப்ரெஷரு, அப்புறம் வந்து உங்களுக்கு கியூ ஆட் போட்டிங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ்லாம் வரும். நீங்கள் இதில் என்னென்ன பார்க்கணுமோ இதில் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. இதெல்லாம் வந்து பேராமீட்டர்ஸ், இதெல்லாம் அட்ரிபியூட்ஸ், இதெல்லாம். ஓகே, ஸோ இதெல்லாம் மாற்றிக்கலாம். மாற்றிக்கிட்டு ப்ரெஷர், டிசைன் ப்ரெஷர் எவ்வளோ, அப்புறம் வந்து ஹைட்ரோடெஸ்ட் ப்ரெஷர் எவ்வளோ, பிடபிள்யூஹெச்டி எவ்வளோ. ஓகே, அதெல்லாம் வந்து அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுப்பாங்க. கொடுக்கும்போது நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேங்களா. ஓகேங்களா.
ஸோ வேறு என்ன இருக்குது இதில் இந்த டீட்டெயில்ஸ். அப்புறம் வந்து ஸோ அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணது வந்து உங்களுக்கு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஓகே, அந்த ஃபோல்டரில் போயிட்டு உங்களுக்கு என்ன ஃபோல்டர்னு சொல்லிடுவாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இங்கே தெரியும். பாருங்க, இங்கே இருக்கு பாருங்க. இந்த ஃபோல்டரில் நீங்கள் போனீங்களா இந்த ஃபைல் இருக்கும் அங்கே. ஓகே, பிடிஎஃப். இதுலேயே வந்து உங்களுக்கு ஆட்டோ கேட்லேயும் எக்ஸ்ட்ராக் ஆகும், அதுலேயும் ஆகும் அந்த மாதிரி. ஓகே ஓகே. இப்போ நான் என்ன சொல்லணும்னா, அந்த இப்போ இந்த ட்ரினியன் இருக்குல்ல, சம்டைம்ஸ் ட்ரினியன் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டாட்டரில் வர சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் எம்டிஓசி டிஓடிடின்னு போட்டுக்கணும். Current element does not have an attribute of MTOC DOTD. ஆஃப்ல வரல. ஓகே, இதை செலக்ட் பண்ணணும். நீங்கள் உள்ளே போயிட்டு இதை செலக்ட் பண்ணி போடணும். ஓகே, செலக்ட் பண்ணி டிஓடிடி போட்டுக்கிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. தென் வந்து இந்த பைப்பிங் செலக்ட் பண்ணிவிட்டு ஐசோமெட்ரி pipe draft has failed. சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, எரர் காமிக்குது. எரர் பார்த்தீங்கன்னா சிஹெச்சி கொடுங்க. கொடுக்கும்போது பிரான்ச் நம்ம இப்போ எம்டிஓசி ஆஃப் பண்ணும்போது தான் ஏதோ எரர் வந்துருக்கு. கரெக்டாக அதுக்கு முன்னாடி வந்துருச்சு. புரியுதுங்களா? ஸோ அப்போ எம்டிஓசி ஆன் மீன்ஸ் இதில் தான் எரர் இருக்குது. இந்த மாதிரி எரர் வரும், நிறைய வரும் ஜி. நம்மளுக்கே புரியாது என்ன எரர்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம உட்காந்து அதை யோசிச்சு ஒர்க் அவுட் பண்ணணும். ஒர்க் அவுட் பண்ணி தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். அப்படியே ஈஸியாலாம் எக்ஸ்ட்ராக்ட்லாம் ஆகாது. நம்மளுக்கு முன்னாடி தான் இருக்கும் எரர், பட் தெரியாது நம்மளுக்கு. உட்காந்து யோசிக்கணும் நம்ம. ஸோ இதுக்கு முன்னாடி இது எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு, இப்போ ஆகல பாருங்க. ஸோ மீன்ஸ் அந்த ட்ரினியன் சப்போர்ட்டில் வந்து எம்டிஓசி டாட்டர் கொடுத்தேன், அதுக்கப்புறம் ஆகல கரெக்டாக. ஸோ அப்போனா வந்து அதில் தான் எதுவும் எரர் இருக்குது. இந்த மாதிரி தான் நம்மளே உட்காந்து யோசிக்கணும். யோசிச்சு டாட்டர் சரி. something now. Save QC. Copy. Paste பண்ணிக்கிட்டு வந்துடும். என்ன பண்ணணும், சேவ் கெட் பண்ணணும். கெட் வருது 2 வாட்டி கூட சிமெட்ரிக்கு இது வராதுன்னு நினைக்கிறேன். அப்போ வந்துருச்சு. ஓகே, சம்டைம்ஸ் அதில் வரலன்னா இதுலேருந்து செக் பண்ணிக்கோங்க. எம்டிஓசி டாட்டரில் வரலையா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், எம்டிஓசி டிஓடிடி சரி. இது மாதிரி இங்கே வரேன், சேவ் கொடுக்குறேன், கெட் ஒர்க் கொடுக்குறேன், அகைன் வந்து அப்ளை பண்ணுறேன்.
வரலையே, வரல. Weep hole. Free to slide. Okay. Something wrong. TOC daughter. TOC daughter. TOC daughter. Save. Save. Save பண்றோம். கெட் அவுட் கொடுப்போம். அதே நான் அப்ளை பண்றோம். வர மாட்டேங்குது, என்ன பிரச்சனை? இந்த பிளேட் மட்டும் வந்திருக்கு. ஸோ இந்த இது வரல. ஸோ டியூபு கொடுத்துட்டோம். இது கொடுத்து பார்ப்போம். ஸோ இது கொடுத்தாலே வந்துடும். டியூபு இது வருது, பட் அது வரல. ஸோ சம்திங் ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நான் செக் பண்ணுறேன். அது மேபி ஆக்சுவலாக வந்துடும், ஏன் வரலன்னு தெரில. ஓகே ப்ரோ, நீங்கள் வந்து இது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, ஐசோமெட்ரிக் வந்து இவ்வளோ தான். நான் இப்போ சொன்னது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பட் வந்து நான் சொல்ல பாயிண்ட்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட். அது எல்லாமே உங்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து யாரோ போட சொல்லுவாங்க. ஓகே ஓகே, நீங்கள் இன்னொரு வாட்டி பாருங்கள், பார்த்துட்டு பண்ணுங்கள். ஏன்னா வந்து உங்களுக்கு நான் சொன்னது எல்லாமே இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஐசோமெட்ரிக் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணனா நான் சொன்னது எல்லாமே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு மாற்றி பண்ணுங்கள் வரும். நான் சொன்னது சும்மா உங்களுக்கு ஒன்று சொல்லியிருக்கேன். பட் நீங்கள் வந்து எல்லாமே